அனைவருக்கும் வணக்கம். இனிய காலை வணக்கம். சற்று முன்னர் அர்ச்சனாவால் வெளியிடப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மிக உயர்ந்த உலகம் போற்றும் ஒரு கருத்து சற்று முன்னர் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அர்ச்சனா ராமநாதன் பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிக்கொண்ட போதும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு வருகின்றார். அதாவது கொண்ட லட்சியத்தில் குன்றிடாத ஒரு வேங்கியாக அவர் காணப்படுகின்றார். தன்னுடைய இலட்சியத்தில் எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்து பாய்கின்ற ஓயாத அலைகளாகவும் ஓயாத வற்றாத நீராகவும் சீறிப்பாய்கின்ற சிங்கமாகவும் அவர் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். உண்மையில் மிக விரைவில் அர்ச்சனாவினுடைய உளவியல் சம்பந்தமான ஒரு காணொளி நாங்கள் வெளியிடவிருக்கின்றோம். உலகமே வியக்கின்ற அர்ச்சனா, உளவியலாளர்களை திகைக்க வைத்த அர்ச்சனா என்று சொல்லி உண்மை சம்பவங்களை, திகிலூட்டும் சம்பவங்கள் வெளியிட இருக்கின்றோம். அது தற்போதைக்கு இருக்கட்டும். நாங்கள் இப்போ சற்று முன்னர் அர்ச்சனா வெளியிட்ட ஒரு காலத்தின் தேவை, காலம், நேரம், சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் கருத்தில் எடுத்து வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான செய்தியை நான் தங்களுக்கு அறிய தரலாம் என்று இருக்கின்றேன். இதுபோன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்ப்பதாக இருந்தால், எமது சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால், இதுவரை எமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப்ஸ் பட்டனில் ஒரு அழுத்தத்தை கொடுங்கள். அதே போல் லைக் பட்டனிலும் ஒரு அழுத்தத்தை கொடுங்கள். உங்களால் இயன்றளவு ஆக்கபூர்வமான, நியாயபூர்வமான, ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி அதில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து நாங்கள் போடுகின்ற காணொலிகள் எப்பவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனையும் பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் காணொலிக்குள் பயணிப்போம். தற்போது சீரற்ற காலநிலை காணப்படுகின்றது. வெள்ளப்பெருக்கால மக்கள் மிகுந்த நெருக்கடிகளை எதிர்கொண்டு இருக்கின்றார்கள். பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள். சிலர் வெள்ளத்துள் சிக்கி கொண்டிருக்கின்றார்கள். வெளிவர முடியாமல் வயலுக்குள் நின்றவர்கள் வெள்ளத்துள் சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். வீடுகளுக்குள் வெள்ளம் சென்று இருக்கிறது. ஆபத்தான உயிரினங்களான முதலைகள் வீடுகளுக்குள் புகுகின்றன. உணவு இல்லை, குடிநீர் இல்லை. ஒரு மனித பேரவலம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றையும் மிக மோசமான ஒரு நிலைமை சுகாதார பிரச்சனை. சுத்தமான நீர், சுத்தமான மருத்துவ வசதிகள், இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக நுழம்பு கடி, இதனால் மனிதர்கள் தமிழ் மக்கள் சொல்லினா துயரங்களை வடக்கு கிழக்கு மட்டுமில்லை இலங்கையின் பெரும்பாலான பகுதிகள் ஒரு மனித பேரவலத்தை சந்தித்து கொண்டிருக்கின்ற இக்காலகட்டத்தில் காலத்தின் தேவை கருதி அர்ச்சனா வெளியிட்ட அந்த கருத்தை நாங்கள் இப்பொழுது கூறுகின்றோம். ஒரு நடமாடும் மருத்துவ முகாம். அந்த நடமாடும் மருத்துவ முகாமில் அவர் சகல ஒரு மருத்துவமனை போன்று அவர் செயற்படுவதாக கூறியிருக்கின்றார். மருத்துவ உபகரணங்கள், மருந்து பொருட்கள் அனைத்தையும் வைத்து உரிய மருத்துவ ஊழியர்களை வைத்து அதில் செயற்பட போகின்றார். தனக்கு இதற்கான உதவிகளை வழங்குமாறு புலம்பெயர் தேசங்கள் இருக்கின்ற அல்லது பரோபகாரிகள் இருந்தால் உதவி வழங்குகின்ற மனநிலை உடையவர்களுக்கு அவர் ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கின்றார். இதைவிட மருத்துவ உபகரணங்கள், மருந்து பொருட்களை வாங்குவதற்கும் உதவி புரிகின்றது நல்லதாக இருக்கும் என்று சொல்லி கூறுகின்றார். இவ்வாறு அவர் கூறுகின்ற போது சற்று முன்னர் பலர் புலம்பெயர் தேசங்களிலிருந்து தாங்களாக சுயமாக பணத்தை அனுப்புவதாக கூறியிருக்கிற சந்தர்ப்பங்களையும் தற்போது காணொலிகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, நல்ல ஒரு முன்மாதிரியான செயற்பாடாக காணப்படுகிறது. அவருடைய இலக்கு சிறுவர்களை முன்வைத்துத்தான் அந்த இலக்கு நகர்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த வெள்ளப்பெருக்கு, இந்த இடர்காலம், இந்த இயற்கை அனர்த்த காலப்பகுதியில் கூடுதலாக பாதிக்கப்படுவது சிறுவர்கள் இந்த குளிரை தாங்க மாட்டார்கள், நீரை தாங்க மாட்டார்கள். அதன் காரணமாக அவர்கள் காய்ச்சல், சுரம் போன்ற பல்வேறு நோய்கள் எதிர்கொள்ளும். இதைவிட எங்களுடைய தேசத்தின் சிற்பிகளாக சிறுவர்கள் தான் காணப்படுகின்றார்கள். எனவே அவர் சிறுவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார். ஏறியவர்களும் அந்த மருத்துவ முகாமில் சம்பந்தப்பட்டு தங்களுடைய நோய்களை வெளிப்படுத்தி நிவாரணங்களை பெறலாம் என்று சொல்லியிருக்கின்றார். உண்மையில் பல்வேறு உதவிகளை தற்போது மக்கள்
பெரும்பாலான பிரதேசங்களில் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகின்ற இந்த கால சூழ்நிலையில் உணவு, குடிநீர், உணவு பொதிகள் மற்றும் அந்த பாதிக்கப்பட்டவர்களை ஏற்றி இறக்கிற போன்ற துறைகளில் முப்படைகள், அரச செயற்பாடுகள், அரச முப்படைகள் கெடிகளை பாவித்திருக்கின்றார்கள். அரச இராணுவ வாகனங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நிவாரணங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மக்களை மீட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் மிக பெரிய பிரச்சனையாக இருந்தது சுகாதார பிரச்சனை. இதுவரை இந்த சுகாதார பிரச்சனைக்கு எவரும் முன்வந்ததாக காணப்படவில்லை. இங்கே இலங்கையில் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தனியார் மருத்துவமனைகள் பரோபகாரிகள் வைத்து நடத்துகின்றார்கள், முதலாளிகள் வைத்து நடத்துகின்றார்கள். ஆனால் இந்த சுகாதார சம்பந்தமான இந்த உதவிகளை வழங்குவதற்கு எவரும் முன்வரவில்லை. எனவே இந்த வெற்றிடத்தை அர்ச்சுனா ராமநாதன், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் முன்வந்தது பலராலும் பாராட்டப்படக்கூடிய விடயமாக காணப்படுகின்றது. எவ்வளவுதான் அவர் பற்றிய சர்ச்சைகள், அவர் பற்றிய கருத்துக்கள், அவர் பற்றிய தவறான கருத்துக்களை வெளியிடுபவர்கள் கூட நிச்சயமாக இந்த இடத்துல அவருக்கு ஒரு வரவேற்பை வழங்குகின்றார்கள். அவருக்கு ஒரு நல்ல ஒரு இடம் கிடைக்கின்றது. உண்மையிலே நாங்கள் காணொலிகளை சொல்கின்ற பல இடங்களில் சொல்லியிருக்கின்றோம். அவர் முதல் சொல்வதும் பிறகு சொல்வதும் வித்தியாசம் என்று சொல்லி, ஆனால் முதல் சொல்வது பிறகு அவருக்கு பிரதி பலனாக கிடைக்கின்றது. அவர் என்னத்தை சொல்ல வருகின்றாரோ அது அதைவிட கூடுதலான பலன்களை அவருக்கும் மக்களுக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக சிங்கள ஊடகங்களை பற்றியும் சிங்கள இதுகளை பற்றியும் கூறிய கருத்து இப்பொழுது சிங்களவர் அவருக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு நிலையில் காணப்படுகின்றது. உண்மையில் இனமதம் கடந்து அவர் வடக்கு கிழக்கில் இந்த சுகாதார பணிகளை மேற்கொள்ள உள்ளார் போல தெரிகின்றது. இந்த சுகாதார பணிகள் அவர் தொடர்ந்து நடத்துவதற்கு பலருடைய உதவிகள் கோரப்படுகின்றது. மருத்துவர்கள் சுயமாக வந்து தன்னுடன் இணைந்து தன்னுடன் பயணிக்க விரும்புபவர்கள் யாராவது இருந்தால் தன்னுடைய மருத்துவ முகாமில் இணைந்து கொள்ளலாம். ஊழியர்கள், சுகாதார தொண்டர்களும் அவருடைய மருத்துவமனையில் இணைந்து கொள்ளலாம். இதற்காக அதாவது மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சொல்வார்கள். அதாவது இந்த டைம், அதாவது காலத்தினால் செய்த உதவி ஞானத்தில் மான பெரிதென்று சொல்வார்கள். இந்த இடர்காலத்தில் மக்கள் இடர்பட்டு கொண்டிருக்கின்ற போது செய்கின்ற உதவி மிகப்பெரிய உதவியாக இருக்கின்றது. தற்போது உங்களுக்கு தெரியும், கடும் புயல் காற்று திருவோணமலையை கடந்து யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி என்று கடும் கோர தாண்டவத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றது. மக்கள் சொல்லனா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமான காணொலிகளை நீங்கள் அனைவரும் உடனுக்குடன் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். எனவே அர்ச்சுனான்ற இந்த சேவைக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், அவருடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பது எங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாகும். இதற்காக அர்ச்சுனா ராமநாதன் 3 அவசர இலக்கங்களை அறிவித்திருக்கின்றார். இந்த இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு சுகாதாரம் சம்பந்தமான சேவைகளை மக்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவர் அந்த இலக்கத்தை அறிவித்திருக்கின்றார். அவசரமாக இருந்தால் இந்த இலக்கத்துக்கு தனக்கு தொடர்பு எடுத்துக்கொள்ளும்படியும், அவசரம் இல்லாத பட்சத்தில் குறுந்தகவல்களை அனுப்பி அந்த உதவிகளை தாமதமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். எனவே அவசரம் இல்லை என்ற இந்த 2 கருத்துக்கும் இடையிலே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் அவரை அழைத்து சுகாதாரத்தை பெற்றுக்கொள்வதை விட்டு அவசரமான ஆபத்தான நேரங்களில், அதாவது சிறுவர்கள் பாதிக்கப்படுகின்ற நேரத்தில், உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற நேரங்களில் அல்லது ஆபத்தான நேரங்களில் அவரோட தொடர்புகளை ஏற்படுத்தி தங்களுக்குரிய நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதற்காக அவருக்கு இந்த தொலைபேசி இலக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கண்டபடி எடுத்து அவ்வாறு துஷ்பிரயோகங்கள் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கலாம் என்பது எங்களுடைய அபிப்பிராயங்களாகும். எனவே ஏனைய மருத்துவர்கள் தன்னுடன் இணைந்து கொள்ளலாம் என்கின்ற அந்த ரீதியிலே அவர் செயற்படுவது உண்மையிலே ஒரு பொது நோக்கமாகும். இந்த பொது நோக்கத்தில் விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம். தற்போது உங்களுக்கு தெரியும், தனியார் மருத்துவமனையில் பெருமளவு காசுகள் செலவழித்து மக்கள் அந்த மருத்துவமனையில் சென்று மருந்துகள் எடுக்க வேண்டிய நிலை காணப்படுகிறது. அதாவது போக்குவரத்து பிரச்சனை. இதை விட அர்ச்சுனா நேரடியாக அந்த இடங்களுக்கு வந்து இந்த சேவைகளை வழங்குவார். எனவே இது ஏழை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக காணப்படுகின்றது. ஏழை மக்கள் அவருடைய தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு தங்களுக்குரிய மருத்துவம் சம்பந்தமான நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளலாம். இதைவிட உங்களுக்கு தெரியும், அண்மை காலங்களில் அரச மருத்துவமனைகளில்
சர்ச்சைகள் வாத பிரதிவாதங்கள் எல்லாம் ஏற்படுகின்றது. எனவே இது சம்பந்தமான நிலையில் அர்ச்சனா இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்பது பலருடைய அபிப்பிராயங்களாக காணப்படும். அர்ச்சனா தேர்தல் பிரச்சாரங்களின் போது அண்மைய காலங்களில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அப்போது தேர்தல் பிரச்சாரங்களின் போது அர்ச்சனா பல இடங்களுக்கு சென்றிருக்கின்றார். அப்போது அவர் சிறுவர்களை மையப்படுத்தி சிறுவர்கள் மீது அதிக பாசம் கொண்டு அவர் செயற்படுகின்ற செயற்பாடு பலராலும் வியந்து பார்க்கக்கூடியதாகவும் உன்னிப்பாக பார்க்கப்பட்ட ஒரு சம்பவமாக காணப்படுகிறது. இது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்திருக்கின்றது என்பது உண்மையான சம்பவமாக காணப்படுகின்றது. அவர் பிரச்சாரம் செய்கின்ற போது பலர் தங்களுடைய நோய்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். தங்களுடைய மருத்துவமனை கிளினிக் சம்பந்தமான கொப்பிகளை அவருக்கு காட்டியிருக்கின்றார்கள். எனவே இந்த கிளினிக் கோப்பிகளில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை அவர்கள் அந்த மருத்துவர்களிடம் காட்டுவதற்கு பயந்திருக்கின்றார்கள். அர்ச்சனாவிடம் துணிந்து காட்டுகின்றார்கள். அதாவது அந்யோன்யமான ஒரு செயற்பாட்டை அர்ச்சனா செய்திருக்கின்றார். இது ஏனைய மருத்துவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான செயற்பாடாக இருக்க வேண்டும். ஏனைய மருத்துவர்களும் எதிர்வரும் காலங்களில் நோயாளிகளுடன் உறவு முறையில், அதாவது சகோதரத்துவ முறையில், தாய் தந்தை முறையில், பெற்றோர்கள் முறையில் ஒரு மிக நெருக்கமான நோயாளிக்கும் மருத்துவருக்கும் இடையில் இடைவெளிகள் இல்லாமல், வேறுபாடுகள் இல்லாமல், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் ஒரு அந்யோன்யமான தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது இதிலிருந்து புரிந்து கொள்கின்றது. உண்மையில் இந்த கருத்துக்களை ஏனைய மருத்துவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ என்பது காலத்தின் விடியாகத்தான் இருக்கின்றது. எனவே இந்த அர்ச்சனா ராமநாதனுடைய இந்த பணி சிறக்க வேண்டும். இந்த பணி சிறப்பதற்கு அவர் நிறைய பயணிக்க வேண்டியிருக்கின்றது, நிறைய துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது, நிறைய இடர்களை அவர் எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. சுகாதார நடமாடும் சேவை என்பது ஒரு சாதாரணமான விடயமல்ல. அர்ச்சனா இப்போ ஒரு தனியொரு நபராகத்தான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். எனவே அவருடைய பலத்தை பலப்படுத்துவதற்கும் அவருடைய கரங்களை பலப்படுத்துவதற்கும் பலர் செயற்பட வேண்டும். ஒரு கை தட்டி ஓசை எழுப்பாது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். எனவே புலம்பெயர் தேசங்களில் இருப்பவர்களோ அல்லது உள்நாட்டில் இருப்பவர்களோ உதவி புரிய வேண்டியவர்களாக இருந்தால் இந்த சேவைக்கு உதவி புரியுங்கள். அதாவது மருத்துவ சேவைக்கு உயிர் காக்கும் உன்னத பணியாகும். எனவே உங்களுடைய உதவிகளை அர்ச்சனா ராமநாதனுக்கு வழங்குவது சாலச் சிறந்தது என்பது எல்லோருடைய கருத்தாக இருக்கின்றது. எனவே இந்த பணி சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி தற்போதைக்கு நாங்கள் இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகின்றோம்.